பக்தியுள்ள நேயருக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். வாழ்க்கையில ஒரு படி முன்னேறணுமா? எல்லாருக்கும் ஆசை அப்படித்தானே இருக்கும். ஒரே மாதிரியே வாழ்க்கை போச்சுன்னா அழுத்து போயிடும். அடுத்த ஸ்டெப் போயாகணும். அந்த அடுத்த ஸ்டெப் போகணும்னா யாருடைய ஆசீர்வாதம் வேணும்? பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமியோட கடாட்சமும் இருந்தா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் முன்னேற முடியும். கரெக்டுங்களா? அப்ப இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தெய்வமே மனுஷர் ரூபேன அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா? தெய்வங்கள் நேர்ல நமக்கு எதையுமே சொல்லாது. தெய்வங்கள் எப்படி வரும்? யாரோ ஒருத்தர் மூலியமாகத்தான் வரும். இந்த யாரோ ஒருத்தர் மூலியமாக உங்க வீட்டோட நீங்க நினைக்கிற மாதிரி அடுத்த ஸ்டெப் போறதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறது தெய்வம்னா நீங்க நம்புவீங்களா? தெய்வம் உங்க வீட்டை தேடி வரப்போறதுங்க. அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்ச வயதான தம்பதிகளா இருக்கணும், வயதானவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கணும், எப்படியோ உங்க நலன்ல அக்கறை கொண்டவங்களா இருக்கணும். ஒண்ணும் இல்ல, அப்படி போகும்போது ஒருத்தர் என்னப்பா சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன். அந்த வார்த்தை இருக்கும் பாத்தீங்களா? அதுதாங்க பெரியவங்களோட ஆசீர்வாதமே. அந்த பாட்டி கூப்பிடுவாங்க, பேராண்டி இங்க வாடா, நம்ம அப்படியே போவோங்க வா. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இருக்காது அவங்கள்ட்ட. ஒரே ஒரு ஆப்பிள் கொடுப்பாங்க. அந்த ஆப்பிள்ல இருக்கக்கூடிய அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா? இன்னும் ஸ்வீட்டா இருக்கும் அந்த ஆப்பிள். நம்ம ஒரு அப்படியே லெத்தாஜிக்கா வாங்கிட்டு போயிடுவோம். அப்படிலாம் வாங்கக்கூடாது இல்லையா? அது தெய்வமே மனுஷ ரூபேன. இப்ப எப்படிங்கிறது சொல்லித்தரேன். அந்த மாதிரியாக தெரிஞ்ச தம்பதிகள், வாழ்ந்த தம்பதிகள் இருப்பாங்க, வயசான தம்பதிகள். அந்த மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல அக்கம் பக்கத்துல நல்லெண்ணங்களோட இருக்கிறவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு என்னைக்கு கூப்பிடணும் தெரியுமா? ஒரு செவ்வாய்க்கிழமையா அல்லது வெள்ளிக்கிழமை. ஒண்ணு செவ்வாய்க்கிழமை கூப்பிடுங்க, இல்ல வெள்ளிக்கிழமை கூப்பிடுங்க. 2 நாள் என்னால முடியாதுன்னா ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுங்க. என்ன பண்ணோம்? ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷம். அவங்களை கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டு பாத பூஜை பண்ணுங்க. அதாவது 2 தாம்பாலம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தாம்பாலம் வச்சுக்கோங்க. பக்கத்துல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் 2 பேரோட காலையும் வச்சு நல்ல தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமத்தை வச்சு ஒரு ஆரத்தி காமிச்சு, அதாவது தூப தீபத்தை காமிச்சு ஆரத்தி காமிச்சு நல்லா விழுந்து சேவிச்சு அந்த தண்ணியை புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அவங்கள அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு துண்டுல துடைச்சிட்டு அவங்கள டைனிங் டேபிள்ல உட்காத்தி வச்சு நல்ல தடபுடல் சாப்பாடு, ஒரு பொரியல், ஒரு கூட்டு, அப்பளம், வடை, பாயசத்தோட அழகா சாப்பாடு போடுங்க. ஒரு நாள் பக்கத்துல இருந்து நீங்க பரிமாறணும். நீங்களும் அவங்களோட உட்காந்து சாப்பிடக்கூடாது. பக்கத்துல இருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பரிமாறி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கையலம்பிட்டு வந்துருவாங்க. தொண்டை எடுத்து தொடச்சு கொடுத்துட்டு எல்லாம் வச்சிட்டீங்கன்னா உங்களால முடிஞ்ச வேஷ்டி புடவை வச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா ரவிக்க பிட்டு சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தோடையும் வச்சு ரவிக்க பிட்டு வச்சு அந்த சுமங்கலிகளுக்கு கொடுத்துட்டு நீங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க, போதுமானது. சொல்லுவாங்க, தீர்க்க சுமங்கலி பவ, இன்னும் நீ வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்க அடுத்த ஸ்டெப் வாழ்க்கையில டெஃபினட்டா இருக்குங்க. ஏன்னா நான் திரும்பி சொல்லுவேன், தெய்வங்களை நேர்ல பார்க்கணும்னா இவங்கள மாதிரி நல்லவங்க மூலியமா தான் நம்ம பார்க்க முடியும். தெய்வமே மனுஷ ரூபேன. ஏதாவது தெய்வம் நேர்ல வந்தா கூட நம்ம பயந்து ஓடியே போயிடுவோம். ஏன்னா அந்த அளவு பயம் நமக்கு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? இது வாழக்கூடிய தெய்வங்கள்ல இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வங்கள். இவங்களுக்கு பாலால காலம்பி நல்லா தொட்டு சேவிச்சுட்டு பாலால காலம்பி அதை புரோக்ஷனம் பண்ணிட்டு அவங்களுக்கு நல்ல வயிறார ஒரு சாப்பாடு, அவ்வளவுதான். அவங்க வயிற்றுக்கு எதுவும் பண்ணக்கூடாது. வயிறார ஒரு சாப்பாடு போட்டுட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சிருக்கீங்க, புடவையோ வேஷ்டியோ இல்ல, ஒண்ணுமே இல்ல, அவருக்கு ஒரு 101 ரூபா காசை கொடுங்க. இந்த அம்மாக்கு ரவிக்க, கண்ணாடி, மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க வீட்டுல சுபிக்ஷம் என்பது தானாகவே வரும். அடுத்த கட்டத்துக்கு உங்களோட வாழ்க்கையானது நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஏன்? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை விட இந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்களுக்கு தானா கிடைக்கும். இவங்க யாரு? அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி பொட்டு வச்சு நல்ல குங்குமம் மூக்குத்தி எல்லாம் குத்தி ஜம்முன்னு பூ நிறைய வச்சு அழகா இருப்பாங்க. அவரு வயசானவரு. நான் அப்படி பார்க்கும் போதே அந்த பெருமாள் ருக்குல இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்ல மரியாதை கொடுத்து நீங்கள் செய்தீர்களே ஆனால் உங்க வாழ்க்கை சுபீட்சத்தை என்றென்றும் எட்டி கொண்டு போயிட்டே இருக்கும்.
நிதர்சனமான உண்மை. இத நம்பிக்கையா செய்யுங்க. அதே மாதிரி அவங்கள கடுப்படிக்காதீங்க. பெரியவர்களை எக்காரணத்தை ஒண்ணு கடுப்படிக்க கூடாது. இது மாதிரி செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சுபீட்சம் அவ்வளோ பெருசா இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்யறீங்களா? செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்குன்னா இந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். கிடைச்சு ஒரு பெரிய லெவல்ல வந்தா உங்களுக்கு வாழ்க்கையானது சுபிக்ஷமா இருக்கும் தானே. செய்யுங்களேன். இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? செய்யுங்க. சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வழியை ஏற்படுத்துங்க. போதுமானது. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.